distinct performance obligations. NDS 1 a goods or services that is performed, goods or service that is promised to customers is distinct to both following criteria or method. So goods or service is distinct if both criteria are met. இந்த ரெண்டு criteria வந்து met ஆகும்னு சொல்றாங்க. First criteria என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, customer can benefit from it on its own. It is separately identified the contract. There are two conditions. First வந்து customer வந்து benefit ஆகிருக்கணும். It is separately identifiable the contract. If yes, multiple performance obligations. If no, single performance obligations. தமிழ் எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஒரு கூட்ஸ் அல்லது சர்வீசஸ் டிஸ்டிங்டாக இருக்கணும்னா கஸ்டமர்ஸ் அதை தனியாக பயன்படுத்த முடியணும். கான்ட்ராக்டில் தனியாக ஐடென்டிஃபை செய்யப்பட வேண்டும். எஸ் என்றால் பல பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷனாக இருக்கலாம், நோனா ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷனாக இருக்கலாம். அப்போ வந்து இதான் கிளியராக சொல்லியிருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் கிளியரான பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன் டிஸ்டிங்க்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன் சொல்லிங்கனாவே நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன்னா நீங்கள் கஸ்டமர்ஸ் கேன் பெனிஃபிட் ஃப்ரம், கஸ்டமர்ஸ் அதை தனியாகப்படுத்திருக்கணும், இல்லை பெனிஃபிட் பண்ணியிருக்கணும், அல்லது இட்லீஸ்ட் செப்பரேட்லி ஐடென்டிஃபைபிள் அப்படின்றாங்க ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து லாங் டேர்ம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்றாங்க. வாட் யூ மீன் பை லாங் டேர்ம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்? In long term contract like 3-year service contract, it may be treated as a single performance obligations or separately year obligation. Depends on the contract terms. So what is long term? Should 3-year maintenance agreement single performance obligations, or should be broken into a small period, daily, monthly, yearly, whatever it is. But that is long term arrangements should 3 years, at least 3 years இருக்கணும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். அது நீண்ட கால 3 வருட கான்ட்ராக்டாக இருக்கும். ஒரே பெர்ஃபார்மன்ஸ் ட்ரீட்டாக செய்யலாம், ஒரே பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷனாக ட்ரீட் செய்யலாம், அல்லது ஒவ்வொருவரும் தனி அப்ளிகேஷனாக ட்ரீட் செய்யலாம். கான்ட்ராக்டை பொறுத்தது அது. சரிங்க. அடுத்து வந்து எனக்கு கேட்குற முக்கியமான பாயிண்ட் டிட்டர்மைனிங் த ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னங்க டிட்டர்மைனிங் த ப்ரைஸ், ப்ரைஸ் டிட்டர்மினேஷன். வாட் இஸ் கால் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன்? ப்ரைஸ் நீங்கள் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்க? டிரான்சாக்ஷன் ப்ரைஸ் இஸ் அமௌண்ட் ஆஃப் கம்பெனி எக்ஸ்பெக்ட் டு ரிசீவ். Variable considerations, constraining estimates, significant financial component, non-cash considerations, and considerations payable to customers. Transaction price அப்படின்றது வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது டிட்டர்மினேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன் ப்ரைஸ். we have already seen that ஒரு கான்ட்ராக்ட்னா இதெல்லாம் இருக்குன்னு நம்ம படித்தோம் இந்த இயர்ஸில். ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த கான்ட்ராக்ட், டிட்டர்மினிங் த ப்ரைஸ், அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன்ஸ், அடுத்து வந்து allocate the price, லாஸ்ட் ஒன் இஸ் ரெவன்யூ ரெகக்னைசேஷன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து டிட்டர்மினிங் த டிரான்சாக்ஷன் ப்ரைஸ் அப்படின்னும் போது வேரியபிள் கன்சிடரேஷன்ஸ், கன்ஸ்ட்ரைனிங் எஸ்டிமேட்ஸ், சிக்னிஃபிகன்ட் ஃபினான்ஷியல் காம்பனன்ட், நான் கேஷ் கன்சிடரேஷன்ஸ், கன்சிடரேஷன் பேயபிள் டு கஸ்டமர்ஸ். அது என்ன சொல்றாங்கன்னா ஒரு நிறுவனம் எதிர்பார்க்கும் தொகை தான் டிரான்சாக்ஷன் ப்ரைஸ். இதில் என்ன சொன்னால் வேரியபிள் கன்சிடரேஷன்ஸ், கன்ஸ்ட்ரைனிங் ரூல்ஸ், ஃபினான்ஷியல் காம்பனன்ட், நான் கேஷ் கன்சிடரேஷன், கஸ்டமருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய தொகை. First, what is variable considerations? Amount that can be changed because of discounts, refunds, bonuses, penalties. So consideration வந்து சேஞ்சஸ் ஆகும். எந்தெந்த காரணங்களால சேஞ்சஸ் ஆகும்னா இந்த மாதிரி காரணங்களால் என்ன செய்யும், சேஞ்சஸ் ஆகும். இப்போ வேரியபிள் கன்சிடரேஷன்ஸ் ஃபிக்ஸட் ஆகாது, என்ன செய்யும், வேரியபிள் ஆகும். பிகாஸ் டிஸ்கவுண்ட் தருவீங்க, நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கினீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் தருவீங்க. அப்போ என்ன ஆகும், அமௌண்ட் சேஞ்சஸ் ஆகும். ரீஃபண்ட் பண்ணுவீங்க, அல்லது போனஸ் கொடுப்பீங்க, இல்லை நிறையா இல்லை பெனால்ட்டி லேட்டாக தந்தாங்கன்னா பெனால்ட்டி கொடுப்பீங்க. இப்போ இதெல்லாம் வந்து வேரியபிள் கன்சிடரேஷன் அவங்க சொல்கிறாங்க. 2 மெத்தட்ஸ் ஆஃப் எஸ்டிமேட், எக்ஸ்பெக்டட் வேல்யூ, ப்ராபபிலிட்டி வெயிட், அண்ட் மோஸ்ட் லைக்லி அமௌண்ட். அந்த எஸ்டிமேட், வாட் இஸ் த எஸ்டிமேட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை வாங்கினா அது எஸ்டிமேஷன் நம்ம பண்ணி பார்ப்போம். அப்போ the entity shall estimate an amount of variable considerations by using the either of the following methods. Most likely amount. This is the amount which is most likely in amount of range of possible considerations. For example, single most likely outcome. This method may be appropriate if the contract has only 2 possible outcomes. If it is expected value, probability weighted average in range of possible consideration amount, this method may be appropriate if the contract multiple outcomes possible. So this is 2 is very important also. Variable consideration வந்து டிஸ்கவுண்ட், ரீஃபண்ட், போனஸ் கொடுக்கலாம். என்னென்ன காரணம்னா எஸ்டிமேட் செய்யும் முறை எக்ஸ்பெக்டட் வேல்யூ மெத்தட் அண்ட் மோஸ்ட் லைக்லி மெத்தட். வாட் யூ மீன் பை கன்ஸ்ட்ரைன்ட் ரூல்? கன்ஸ்ட்ரைன்ட் ரூல் அப்படின்னா
என்ன சொல்றாங்கன்னா, இட் இன்க்ளூட்ஸ் வேரியபிள் அமௌண்ட் இன் ரெவென்யூ only when it is highly probable that the revenue will not reverse letters. கன்ஸ்டன்ட்னா நீ கட்டுப்பட்டு சொல்றாங்க. வேரியபிள் அமௌண்ட்டை ரெவென்யூவில் இன்க்ளூட் செய்ய வேண்டும் என்றால் பின்னர் ரிவர்ஸ் ஆகாத அளவுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கணும். இப்போ நீங்கள் 10,000 ரூபா சொல்லிட்டீங்க, அதில் 1000 ரூபா டிஸ்கவுண்ட் சொல்லிட்டீங்க, இது வேரியபிள் ஆயிடுச்சு. திருப்பியும் அந்த 1000 ரூபாய் திருப்பி போட்டு இது 10,000 சொல்லக்கூடாது. ஸோ ரிவர்ஸ் ஆகக்கூடாத ப்ராபபிலிட்டியாக இருக்குன்றாங்க. அதான் சொல்லலாம். வேரியபிள் அமௌண்ட்டை ரெவென்யூவில் இன்க்ளூட் செய்ய வேண்டும் என்றால் ரிவர்ஸ் ஆகாத அளவுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் கழிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. சரி, அடுத்த கேள்வி வந்து ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் வேரியபிள் கன்சிடரேஷன்ஸ். கம்பெனி மஸ்ட் அப்டேட் எஸ்டிமேட் அட் எவ்ரி ரிப்போர்ட்டிங் டேட். கம்பெனி வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் ரிப்போர்ட்டிங் டேட்டில் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ரிப்போர்ட் டேட்லையும் எஸ்டிமேட் அப்டேட் செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபினான்சிங் காம்போனன்ட். சிக்னிஃபிகண்ட் ஃபினான்சிங் காம்போனன்ட். இஃப் பேமெண்ட் timing gives benefit of financing. Example, customers pays as much earlier or as much as later. Then adjust to the transaction price for time value of money. Yes, very simple. நான் ஒருத்தனுக்கு 10,000 ரூபாய் தரேன், ஒரு பொருளை விற்கிறேன் 10,000 ரூபாய்க்கு, அவன் 3 மாசம் கழிச்சு தான் தரான். எஸ், இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. Yes, as per NDAS on 15th contract அதாவது contract the standard applies only during the contract period. That means the period both parties have enforced rights to obligations. If either party cancels the contract without penalty